அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்தது நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. கொல்லாமை அறம். அறம் என்பது பிற உயிர்களை கொன்று தின்னாமல் இருப்பதே, அதுவே அறத்திற்கான முதல் படி. அதை செய்யாம பல கோயில்களுக்கு போறதோ, தர்மம் பண்றதோ, சாப்பாடு கொடுக்கறதோ, இது பிரயோஜனம் இல்லாதது. அதாவது ஏட்டுக்கல்வி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே பலனை அளிக்காது. நாம முழுமையா ஒரு உயிரை கொல்லக்கூடாது, ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்துல இல்லாம மற்ற தர்ம காரியங்களை செய்யும் போது அது கடவுள் ஏத்துப்பாரான்னு சொன்னா இல்லை. நாம படுற துன்பத்துக்கும் நம்ம குழந்தைகள் படக்கூடிய துன்பத்திற்கும் அதுதான் காரணமாயிருக்கும். இது தர்ம சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு ஆதாரமா ஸ்ரீமத் மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருட புராணம், வாழ்க்கை நெறிமுறை நூல், தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. வள்ளல் பெருமான் எல்லா உயிரையுமே கொல்லக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுக்கு 2 லைன் நமக்கு அதாவது ஞான சபையில போட்டிருப்பாங்க. புலால் மறுத்தல் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொலை தவிர்த்தோர் உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொலையும் புலையும் செய்யறவங்க ஞான சபைக்குள்ள ஞானத்துக்குள்ள வரவே முடியாதுன்றது வள்ளல் பெருமானின் கூற்று. ஒரு பிறவியில பசு, ஆடு, மாடு, பறவைகள் ஆகியவற்றை வியாபாரத்துக்காகவோ இல்லை உணவுக்காகவோ அல்லது ஒரு சடங்குக்காகவோ வெட்டி கொள்பவன் மறுபிறவியில நோய் அல்லது விபத்து காரணமா தனது அங்கங்களில் ஒன்றை அல்லது சிலவற்றை இழந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம செய்யக்கூடிய இந்த பாவத்திற்கான செயல். பிராணிகளை தாங்களே, அதாவது நாமளே நேரடியா வதைக்காம, இல்ல அது ஏற்கனவே, அதாவது கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ற விஷயத்த எல்லாரும் தவறா புரிஞ்சுட்டு, கொன்றவனுடைய பாவம் தின்றவனுக்கு தான் போய் சேருமே தவிர கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்றதே கிடையாது. இது எல்லாரும் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைக்கு எத்தனையோ பாவம் இருக்கு, அத்தனையும் நம்ம எது மூலயமா நம்ம பண்றோம் அப்படின்னா, பாசம்ன்ற பேர்ல இந்த உயிர்களை, இந்த பிராணிகளை நாம கொண்டுட்டு அதனுடைய இறைச்சியை, அதனுடைய மாமிசத்தை நாம கொடுக்குறோம் பார்த்தீங்களா? பாசம்ன்ற பேர்ல, அக்கறைன்ற பேர்ல, அதுலதான் நாம பாவத்தை சேர்க்கிறோமே. ஒவ்வொரு பிராணிக்கும் அதனுடைய குட்டிகள் மீதும் குஞ்சுகள் மீதும் பாசம் இருக்கும். நம்ம எப்படி நம்ம குழந்தைக்கு நாம பாசம் காட்டி வளர்க்குறோமோ அது போல ஒவ்வொரு ஜீவராசிக்குமே அது உண்டு. பல குடும்பங்கள்ல பார்த்துருப்போம், சின்ன வயசுலயே குழந்தைகள் இறந்து போறதும், நோய்வாய்ப்படுறதும், அதாவது பிறவிலேயே உடற்குறைபாடு இருக்கிறதும், இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பறவைகள், பிராணிகள் இதெல்லாம் நாம கொன்னது, இதுக்காக தான் நமக்கு இந்த துன்பம்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் மட்டும் சொல்லலை, வைஷ்ணவத்துல வரக்கூடிய கருட புராணமும் இதை தான் சொல்லுது. பல நூல்களை படித்திருந்தாலோ இல்லை கேட்டிருந்தாலோ நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அடுத்த உயிரை கொன்று அந்த பாவத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஆரோக்கியம் நினைச்சு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா நம்ம இருக்கோன்றது படிச்சிருக்க நமக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய விளைவு நமக்கு என்னன்றது தெரியும். இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாமே அசைவ உணவுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பல யுகங்களா நமது முன்னோர்கள்
சைவ உணவை மட்டுமே ஏத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் நோயின்றி நீண்ட காலம் வாழ்ந்து வந்ததா நம்ம எல்லாரும் சொல்றோம். இப்ப 40 வயசுக்கு மேல நம்மளால தாண்டவே முடியல. அந்த 40க்குள்ளவே எல்லாமும் வந்துருது. ஒரு பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா சொல்றோம். ஒவ்வொரு பிரசவ காலத்துல இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிபி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அப்ப இருந்துதான்னு கேட்டோம்னா இல்ல. அவங்கெல்லாம் நீண்ட நாள் நோயின்றி வாழ்ந்திருக்காங்க. இன்று மனித சமூகத்தையே அழித்து விடக்கூடிய அளவிற்கு புற்றுநோய் இருக்கு, இதய நோய் இருக்கு. இந்த நோயெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாம் உண்ணும் உணவிற்கும் நமது உணர்ச்சிகளுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. நாம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு உணர்வா வெளிப்படுது. அப்படி இருக்கும்போது நாம சைவ உணவை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மனசும் அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அசைவம் சாப்பிட்றவங்களுடைய அந்த மனசும் அறிவும் கொடூரத்தனமாகவும் கோபமாகவும் இருக்கும்போது சைவத்தை சாப்பிடக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, அதாவது சில தவறுகளை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பாங்க. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு போறக்கூடிய தன்மையில இருப்பாங்க. தவறே இருந்தாலும் அதை அமைதியா சொல்லக்கூடிய நிலையில இருப்பாங்க. உணர்ச்சிகள் மாறுபடுது. அந்த உணர்ச்சிகளுக்கு ஆளாகும் போதுதான் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வருது. இதய நோய் வர்றதும் புற்றுநோய் வர்றதும் எல்லாமே நமக்கு நம்ம உணர்வு பூர்வமா மனசு சம்பந்தப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆக கொல்லாமை அறத்தை கடைபிடிப்போம் என்று கூறி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்தது நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி.